கொடுத்துருக்கிறார். எல்லாமே ராகுதிசனாலே. அப்ப பழங்கால ஜோதிடர்கள்லாம் ராகுதிசை வந்துச்சு, கருப்பு திசை வந்துருச்சு, அவ்வளவு. அதே நபர் ராகு திசையில கடந்து ராகு திசையில ராகு புத்தி குரு புத்தி தொடங்குவதெல்லாம் அவன் வாழ்க்கை அப்படியே மாறிடுது. இப்ப விருச்சிகத்துல கூடிய ராகு நன்மை செய்வாரா? ராகு தரும் யோகம் என்ற தலைப்புல பேச வந்ததுனாலதான் முதல்ல இதுல யாரு மாத்தினாங்கிறத, இவ்வளவு ஒரு ஜோதிடம் பிரம்மாண்டமா வளர்ந்ததுக்கு காரணம் ராகு பகவானே அப்படின்னு ஆரம்பமா சொல்லிட்டு ராகு தரும் யோகம் என்ற தலைப்பில் பேச ஆரம்பிக்கிறேன். ராகு யோகம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார், கொடுத்துருக்கிறார். எல்லாமே ராகு திசைனாலே. அப்ப பழங்கால ஜோதிடர்கள்லாம் ராகு திசை வந்துச்சு, கருப்பு திசை வந்துருச்சு, அவ்வளவுதான் அவன் கண்டமா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நடைமுறையில உண்மையும் வந்திருக்குது. ஆனா ஒரு சில ஜோதிடர் என்ன பண்றாங்க, ஒரு சிலதை மாத்தி சொல்லுவாங்க. இந்த திசை நல்லா யோகத்தை கொடுக்கும், இந்த திசை நல்லா வளருவான். அப்ப நான் படிக்கிற காலத்தையும் ராகுனாவே கெடுதல் சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்த ஒரு படிக்கிற காலத்துல ஆய்வுக்குன்னு ஜாதகம் எடுத்துக்கும். 65 நோட்டு வச்சிருக்கேன் ஆய்வு பண்ண ஜாதகம். ஒரு நோட்டில் 65 நோட்லையும் நிறைய ஜாதகங்களை போட்டு படிக்கிற காலத்திலேயே எனக்கு அதுதான் வேலையே. நைட்டு படுக்கிறது 2 மணி 3 மணி ஆகும். அது வரைக்கும் உட்காந்து ஜோசி தூக்கத்துல கூட ராகு கேது குரு இப்படிதான் சொல்லிக்கிட்டு தான் தூங்குவோம். தூக்கத்துல நிறைய பேர் அப்படித்தான் புலம்பியிருக்கிறோம். இது காமெடிக்காக சொல்ல வரல, உண்மையும் தான் சொல்றோம். அப்ப ராகு எப்படி யோகத்தை கொடுப்பார்? என்னுடைய இப்ப ஆய்வுக்கு எடுத்த ஜாதகத்துல ஒரு பையனுக்கு செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் திசையில ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். நல்லா கேட்டுங்க, ஆட்டோ ஓட்டி 20 ரூபா சம்பாதிச்சாதான் அவன் வீட்டில் சாப்பாடு. அதே நபர் ராகு திசையில கடந்து ராகு திசையில ராகு புத்தி குரு புத்தி தொடங்குவதெல்லாம் அவன் வாழ்க்கை அப்படியே மாறிடுது. நாட்கள் ஆக ஆக இன்னைக்கு அவனுடைய பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி ரூபாய்க்கு வீடு மட்டும் லேண்டு மட்டும் இருக்கு. புரியுதுங்களா? கை தட்டலாமே. எதுக்காக கை தட்டலாம் கேட்குறேன்னா, இது ராகு தரக்கூடிய யோகம். இப்போ அவன் ஜாதகத்தில் இல்லை, அங்கே ஒரு ஜோசியர் பார்த்து சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம ஜோதிடம் படிக்கிறதுக்கு இன்னொரு ஜோசியர் தான் காரணமாக இருப்பார், யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி ராகு திசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவன் நம்பலை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை ஆல்ரெடி முடிய போகுது. ஆனால் இப்போ எப்படி இருக்கான், லேண்டு பில்டிங் மட்டுமே அவ்வளோ வேல்யூ. சாதாரணமாக இருந்தவன் இன்னைக்கு 5 கார் இருக்கு. புரியுங்களா? ஆனால் அவன் எங்கே ராகு இருக்குதா, விருச்சகத்தில் ராகு இருக்கு. அவன் விருச்சக லக்கணம், விருச்சக ராசி, விருச்சகத்திலே ராகு இருக்கு. இப்போ விருச்சகத்தில் கூடிய ராகு நன்மை செய்வாரா? 8ல் இருக்கிற ராகு ஏதோ பக்கத்தில் யோகம் கொடுப்பான்னா கட்டாயமாக யோகம் கொடுத்ததுனால தான் வளர்ந்துருக்கிறான். அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் பிளாட்ஃபார்ம் ரேஞ்சு தான். அவன் ஆய்வு ஜாதகம் எங்கிட்ட இருக்குதுன்னு கண்டிப்பாக அனுப்பிச்சுடுறோம். அந்த ஜாதகம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்திருக்கிறாங்க, சேலத்தில் தான் இருக்கிறாங்க. விருச்சகத்திற்குரிய ராகு விசாக நட்சத்திரம் சார வாங்கி திசை நடத்ததனால் அந்த குரு நன்றாக இருந்த காரணத்தினால் மிகப்பெரிய தன யோகத்தை கொடுத்தது. மிகப்பெரிய 2-5 கூடிய குரு இது என்ன பண்ணுச்சு, குரு கொடுக்க வேண்டிய யோகத்தை எல்லாம் பெரிய லெவலில் கொடுத்துருச்சு. கல்யாணத்தை கொடுத்துருச்சு. அவனுக்கு குழந்தைய பிறக்காதுன்னாங்க. அப்போ ஒரு ஜோசி, அவங்க அப்பாவே ஜோசியர் தான் உண்மையை சொல்ல போனோம். ஆனால் அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் பொட்டை பிள்ளையா பிறந்துச்சு. அது உண்டு, ஆண் வாரிசு கொடுக்கல. ஆனால் பணம் என்ன பண்ணுச்சு, யோகத்தை கொடுக்குது. இது ஒரு ஜாதகம். 2வது ஒரு ஜாதகம் மீன லக்கணம், சுக்கிரனும் ராகும் மிதுனத்தில். இப்போ ராகு யோகம் கொடுத்துருக்குமா கொடுக்காதா? சுக்கிரனும் ராகும் மிதுனத்தில். இப்போ ராகு திசை நடக்குது, நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜோதிடருடைய அக்கா அந்த ஜாதகருடைய அக்கா ஜோசியர். இந்த ராகு திசை தானே வாழ்க்கையில் உயர்த்த போகுது. அவங்க கேபி ஜோசியர். புரியுதுங்களா? அவங்க ஒரு லேடி, கேபி ஜோசியர். இந்த ராகு திசை தான் உனக்கு உயரத்தில் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய ராகு அவன் பிரம்மாண்டமான வளர்ச்சி, சாதா வளர்ச்சிலாம் கிடையாது, பிரம்மாண்டமான வளர்ச்சி. இன்னைக்கு தோப்பு துறவு வீடு இதோட வச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க, செய்கிறாங்க. எந்த விதமான ஒழுக்க குறைபாடும் இல்லை. சுக்கிரன் ராகு ஒழுக்க குறைபாடுன்னு எந்த விதமாக எனக்கு தெரிஞ்சு அவங்க லைஃப்பை 90% தெரியும். 10% கூட தெரியாமல் இருக்கலாம். 90% லைஃப்பில் எந்த ஒழுக்க குறைவும் கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த இதில் வயசு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 40க்குள்ளே தான் இருக்கும். டீனேஜ் வயசு தான். இப்போ ராகதிசை 18 வருஷம் இளம் வயசு தான் நடந்திருக்கும். எந்த ஒழுக்க குறைவும் கிடையாது. நேர்மையான கல்யாணம், 2 குழந்தைகள், நல்ல வண்டி யோகம். அதில் சம்பாதிச்சது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் சம்பாதிச்சாங்க. இதெல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க, வண்டி வாகனத்தில் தான் சம்பாதிச்சு மிகப்பெரிய நீங்கள் ஒரு சேஃப்டியாக இருக்கிறாங்க. அப்போ ராகு யோகம் கொடுத்துச்சா கெடுதல் கொடுத்துச்சா? அவங்க நடத்த ராகு திசை தான். சரி, ராகு யாருடைய சாரத்தில் இருப்பார்? மிதுன ராசியில் இருக்கும்போது
அங்கே மிருகஷீரிடம் இருக்குது. எதில் இருக்குது? திருவாதிரை இருக்குது, புனர்பூசம் இருக்குது. ராகு அவருடைய ஜாதகத்தில் புனர்பூசத்தில் இருக்கிறார். புனர்பூசத்தில் இருப்பதனால் எந்த விதமான பாதிப்பும் கொடுக்கல. 10 நான் கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்து கூட பையன் ஏதாவது ஆக போகுதுன்னு சொல்லி எந்த இதுவுமே கிடையாது. அவனுக்கு கடவுள் நம்பிக்கையும் பெருசாக கிடையாது. மாதத்துக்கு ஒரே ஒரு முறை தான் கோயிலுக்கு போவார், திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் போவார், வேறு எங்கேயும் போக மாட்டார். வேலை வாய்ப்பு தான். உழைப்பு கொடுத்தாங்க, பையனை கொடுத்துச்சு. இப்போ ராகு கிரகம் 5, 9 சாரம் பெற்றிருந்தாலும் ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதி 5, 9 போய் அமர்ந்து கெடாமல் இருந்தாலும் அவனுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஜாதகம் ஆய்வு பண்ணி எடுத்துருக்கிறோம். இன்னொரு ஜாதகம் உதாரணத்துக்கு, ஓகேங்களா, தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்தில் 8ஆம் வீட்டில் ராகு, கூட சந்திரன், 8இல் சந்திரன் ப்ளஸ் ராகு. இப்போ அவங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கார், மிகப்பெரிய குவாரி ஓனர். அவர் குவாரியோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையில் தான் மிகப்பெரிய யோகத்தை சம்பாதிச்சிருக்காரு. சாதா யோகம்லாம் கிடையாது. இன்னைக்கு எம்எல்ஏ எம்பிக்கு நிதி உதவி கொடுக்குற அளவுக்கு பெரிய லெவலில் வளர்ந்துருக்காங்கன்னா அது யார் காரணம்? ராகு பகவான் தான் காரணம். சந்திரன் ராகு தனுசு லக்னம். இத்தனைக்கும் சாரம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பூசம் இருக்குது, புனர்பூசம் பூசம் ஆயிலத்தில் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் அங்கே பூசத்தில் ராகு இருக்குது. பூசத்தில் ராகு இருந்தது, ஆனால் எப்படி வேலை செஞ்சது? சந்திரன் ஆயில்யம், ராகு பூசம். ஆனால் மிகப்பெரிய தன யோகத்தை கொடுத்து என்ன பண்ணுது? அவருக்கு வளர்ச்சி அடைய வச்சிருக்குது. அப்போ இங்கே ஏதோ ஒரு சம்பந்தம். இப்போ ராகு இருக்கிற கூட கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும், ராகு 5, 9 கூடிய இருந்தாலும், 5, 9 கூடிய கிரக சாரத்தின் வாங்கியிருந்தாலும் ராகு என்ன பண்ணுதுங்க? யோகத்தை கொடுக்குது. இப்போ ராகுடைய ஸ்டைல் இருக்கும். இப்போ சனி பகவான் ஒன்றா அது ஒரு ஸ்டைல், ராகு பகவான் ஒரு ஸ்டைலில் இருப்பார். இப்போ இந்த யுகமே யாருடைய அதிபதி? ராகு கேதுகளை தான் உலகமே அதிபதி. சாதாரண நேரத்தில் யூடியூப்பில் வீடியோ போட்டால் கூட ஓட மாட்டேங்குது. ராகு நேரத்தில் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் தான் ஓடுது. நீங்கள் அதையும் செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எந்த நேரத்தில் இப்போ போட்டால் ஓடுது, எந்த வீடியோ பதிவு செஞ்சால் ஓடுது சொல்லுங்க. ராஜயோகம் கொடுக்கும். அதுக்கு 5 வீட்டு அதிபதிகளையும் நல்லா இருக்கணும். அந்த 5 அதிபதிகள் நல்லா இருந்தால் தான் யோகத்தை கொடுக்கும். அந்த 5 வீடு சொல்லக்கூடிய காரகம் 5 வீட்லேயும் உச்ச கிரகங்கள் அமர்றதுனால அந்த வீடு யோகத்தை கொடுக்கும். அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடம். அப்போ ராகு நமக்கு நிறைய யோகத்தை கொடுக்குது. சரி, ராகு சில ஜோதிடர்கள் மாந்திரிகம் வரணும், எல்லாம் மாந்திரிகம் தாந்திரிகம்னு வர்றாங்க. பட் மாந்திரிக தான் யார் கொடுப்பா சொல்லுங்க? மாந்திரிகத்தையும் தாந்திரிகத்தையும் யார் கொடுப்பாங்க? ராகு தான் கொடுப்பாரு. இவ்வளோ வேண்டாம், டாக்டர் படிக்கணும், ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும், யார் சப்போர்ட் பண்ணுவா? ராகு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் போய் அறுவை சிகிச்சை பண்ண செவ்வாய் கொடுக்கலாம், தைரியத்தை கொடுக்கும். மயக்கம் வராமல் இருக்கிறது யார் சப்போர்ட் பண்ணணும்? ராகு சப்போர்ட் பண்ணணும். மயக்க மருந்து கொடுக்குறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? அவன் அலறதுக்கு முன்னாடி நீ அளந்து கீழே விழுந்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் கத்துறதுக்கு முன்னாடி நீ கத்தி விழுந்தீங்கன்னா, ஒரு யோகா செய்யணும், தியானம் செய்யணும், யார் சப்போர்ட் பண்ணணும்? ராகு பகவான் சப்போர்ட் செஞ்சாதான் அரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ராகு அமர்ந்த இடம் நல்ல இடமாக இருக்கணும். ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதி நல்ல இடமா இருக்கணும். அமர்ந்த சாரநாதன் நல்ல அமைந்தல் இருந்தால் இந்த ராகு யோகத்தை கொடுக்கும். சில பேர்லாம் பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேர் சொல்ல வேண்டாம், நீங்கள் நம்ம இருக்கிற ஐயா பிரபல ஜோதிடர் தான் இருக்காங்க. அவங்க ஜாதகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி ராகுவோட சம்பந்தம். அவர் பேச்சுக்கெல்லாம் மயங்கி கீழே விழுவுறாங்க. மயக்கத்தை கொடுப்பது யாரு? ராகு. இப்போ வேற அவரை எந்த அது பண்ணா இது பண்ணலாம் கிடையாது, கிரகம் தான் கொடுக்குது. 2 கூடியன்னு 9ஆம் வீட்டில் இருக்குது, கூட ராகு இருக்குது. அவர் பேசினா என்ன பண்றாங்க? ஐயா சூப்பரியாங்கிறான். அதே வார்த்தைங்க மணிக்கணக்காக பேசினா என்னத்தை பேசினா போடான்ட்டு போயிடுறாங்க. பாயிண்ட் ஒன்று தான், சொல்ற விதம் ஒன்று இருக்குது, சொல்ற நபர் பொறுத்து இருக்குது. அந்த மயக்கத்தை யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ராகு நமக்கு வளர்ச்சியை கொடுக்கணும், யோகத்தை கொடுக்கணும். ராகுவை பார்த்து பயப்படணுமா அப்படின்னா நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நீட்டாக அந்த காலத்தில் ஒரே ஒரு பூஜை பண்ணுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணுவாங்க? ஏதாவதுன்னா அந்த புத்துக்கு போய் மாதத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் போய் ஒரு சேவலை அறுத்து போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க போய் பொழப்பு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மெயினாக விவசாயத்துக்கு கட்டாயமே பார்ப்பாங்க. கல்யாணமே ஆகலை, இப்போ ஒரு கல் பூஜை சாமி கும்பிட்றான்னு போயிட்டே இருந்தாங்க. அது எல்லாமே வேலை செஞ்சது. இப்போ வேலை செய்யலையான்னா எல்லாம் குழப்பம்தான் காரணம். இங்கே குழப்பமும் அதிகமாகி போச்சு. இந்த குழப்பத்தை எல்லாம் விட்டுட்டு எளிமையான பரிகாரங்கள் செய்தாலே ராகு பகவான் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ராகு பகவான் தான் உடலில் யார் இருக்கா? டிஎன்ஏ யார் இருக்கிறாங்க? டிஎன்ஏ ஆர்என்ஏ யார் சொல்கிறாங்க? ராகு பகவான் கேது பகவான் தான் சொல்கிறாங்க.
அப்போ ராகு தான் ஒருவனுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்குறாரு. நான் நிறைய பேர் ஆய்வுக்கு எடுத்திருக்கிறேன். நான் சும்மா இங்கே ஒரு டைம்லன்னு முடிக்கிறேன். நிறைய பேர் ஜாதகம் ஆய்வு எடுத்திருக்கேன். ராகு பகவான் யோகத்தை கொடுக்குறாரு. கொடுத்தவங்க, வளர்ந்தவங்க. ராகு பகவான் வளர்ச்சி அடையும் போது கட்டாயம் எப்படி கொடுக்கும்? நேர்மையாக கொடுக்குதா இல்லீகலாக கொடுக்குதாங்கிறது கிடையாது. நேர்மையாகவும் கொடுக்குது, இல்லீகலாகவும் கொடுக்கும். அப்போ அந்த ராகு பகவான் அந்த மனோ தைரியத்தை எது பண்ணுறா துணிஞ்சு செய்ய நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுவாங்க? எது செஞ்சாலும் சொல்கிறேன் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எது செஞ்சாலும் சரி என்ன பண்ண முடியும்? அந்த தைரியத்தையும் உத்வேகத்தையும் அதை கொடுத்துரும். ஜெயிச்சவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு மனோ தைரியம் வேணும். எத்தனை கிரகம் கொடுத்தாலும் ராகு வந்து ஒரு குருட்டு தைரியத்தை கொடுக்கும். பார்த்துக்கலாம்டா, எது செஞ்சாலும் பார்த்துக்கலாம், எப்படி பூந்தாலும் அவன் வேலை செஞ்சலாம். நைட் டைம் வேலை அதிகம் கொடுக்கும். அவனுக்கு மூளை யோசனையிலே இருக்கும். இந்த நைட் டைம் ரொம்ப நேரம் மூளை யோசனை பண்ணவங்களுக்கெல்லாம் பெரிய நிலைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அது பைத்தியம் பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க. அது அவன் ஜாதகத்தை பொறுத்தா இருக்கு. அப்போ ராகு தரக்கூடிய அந்த தைரியம் வேற யாருமே கொடுக்க முடியாது. அந்த மயக்கம், தைரியம், குருட்டு தைரியம், யோகம், இதெல்லாம் எப்படி கொடுக்கும்? ஷார்ட் டைம்ல கொடுத்துரும். எதிர்பார்க்காத பிரம்மாண்ட யோகத்தெல்லாம் கரெக்டாக ராகு கொடுத்துரும். இந்த இடத்துல ராகு கர்மாவுக்கு சம்மந்தப்படுறதுனால இந்த ஓவர் ஆட்டம் மட்டும் ஆடாமல் இருந்தோன்னா குருதிசை உங்களுக்கு நல்லது பண்ணும். ராகு கொடுத்து ஓவராக ஆட்டானவங்களுக்கு எல்லாம் குருதிசை வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் பீதியை கிளப்பும். அப்போ செயல் யாருடைய கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம நல்ல செயல் என்ன பண்ணோம்? நம்மளே வச்சுருந்தா இந்த ராகு வந்து கட்டாயமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராகு பல தலைமுறைகளுக்கு தேவையான செல்வத்தை கொடுத்து விட்டு தான் செல்லும். இதுதான் உண்மை. நம்ம ராகு கெடுப்பான்லாம் கெடுப்பான், அவன் அமைப்பை பொறுத்து கெடுப்பான். இன்னைக்கு ஜோசியத்தில் பிரசனத்தில் பேர் வாங்கணும் அப்படின்னா அங்கே ராகு கேதுக்கள் சப்போர்ட் நிறையா வேணும். அதே சமயத்தில் மந்திரத்தில் வேணும் படிக்கணும்னாலும் என்ன யார் சப்போர்ட் வேணும்? ராகுவோடைய சப்போர்ட் வேணும். தைரியம் வேணும். போய் சுடுகாட்டில் பூஜை பண்ணிடுவியே நீயே? சுடுகாட்டில் போய் நீ யாரா பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டிலேயே நைட்டு போகும்போது 10 மணிக்கு மேலே தனியாக அடுத்த ரூமுக்கு போகிறதில்ல. பாத்ரூம் போகிறதுக்கு பயமாக இருக்குது. அப்போ நம்ம எங்கே போய் சுடுகாட்டில் போய் பூஜை பண்ணுறது? அப்போ அந்த டிகிரி யார் கொடுப்பா? ஆராய்ச்சி பண்ணுறாங்க விடிய. இப்போ ஜோதிடத்தில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க எல்லாரும். அந்த ஆராய்ச்சி தன்மை யார் கொடுக்குறது? ராகு தான் கொடுக்கும். நைட் டைம் தூக்கம் நமக்கு 8 மணிக்கு மேலே தூக்கம் 2 கொட்டாய் 3 கொட்டாய் பெரிய அளவில் வருது. அங்கே எங்கே போய் தூங்காமல் நம்ம இது பண்ணுறது? அப்போ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா அங்கே ராகு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ராகு தரும் யோகத்துடைய சிறப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். நல்லா இருக்கா? பாயிண்ட் நல்லா இருக்கா? ஏதோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சா? ஒரே முடிச்சிடறேன். ஐயா நல்லா இருக்கா? முரளி ஐயா சொல்லிட்டா மன திருப்தி ஆயிரும். அப்ப சரி, கலைவாணி சொல்லிட்டா ஓகே. காலையிலேருந்து கருத்தரங்கம் எப்படி இருந்தது? இன்னைக்கு கொஞ்சம் கருத்தரங்கம் லேட்டாக டைம் கரெக்டாக தான் கொடுக்குறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 மாதம் மட்டும் பொறுத்துங்க. ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகம், உட்காரவே முடிஞ்சிருக்காது. இன்னும் அடுத்த மாதம் ஒன்று, அதுக்கு அடுத்த மாதம் 2 மாதம் தான் வெயில் இருக்கும். அதே மாதிரி காலையிலேருந்து இது வரைக்கும் பொறுமையாக காத்து கேட்டு அருமையாக இந்த வாய்ப்புகளை வழங்கிய இறைவனுக்கும் உங்களுக்கும் மனதால் நன்றி கூறுகிறேன்.